வெல்கம் டு மஹா ஃபேஷன் வேர்ல்டு. இதில் வந்து நிறைய ஃபேஷன் அப்டேட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு அனார்கலி மாடல் நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு சாதாரண சல்வார் வந்து போட்டுக்கோங்க. சுடிதார் போட்டுட்டு நல்லா விரித்து போட்டுடுங்க. இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் ஃப்ரண்ட்டு பேக்கு நீங்கள் எப்படி வேணால் திருப்பி எடுத்துக்கலாம். நம்ம வந்து பேக் சைடு வந்து எடுக்கும் போது ஃபுல் அளவு என்ன இருக்கோ நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஃப்ரண்ட்டில் எடுக்க போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து விடணும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் மடித்து எடுக்கும் போது கரெக்டான அளவு தான் நம்மளுக்கு வரும். அதனால் என்ன பண்ணணும், ஒரு 1.5 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விடுவோம். முதல்ல துணியை நல்லா விரித்து போட்டுட்டு சுருக்கம் இல்லாத நல்லா தேய்ச்சிக்கோங்க. பிகினராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா வந்து அந்த அளவு வந்து நம்ம தேய்ச்சா கூட வந்து அளவு வந்து மாறாது. நல்லா விரித்து போகும்போது பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும். முதல்ல என்ன பண்ணணும், நல்லா விரித்து போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கீழே போட்டிருக்கேன். இப்போ என்ன கார்னர்லேருந்து எடுக்கணும்னு பாருங்கள். ஹார்மோல் எடுக்கிறோம்ல, அந்த ஹார்மோல்லேருந்து இந்த ஹார்மோல் வைக்க எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பாருங்கள். இதில் நம்ம உள்ளுக்கு துணி விடுறதுக்கு தனியாக விடுறதுக்குலாம் நம்ம தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே அவங்க உள்ள துணி விட்டு தான் வந்து மெஷர்மெண்ட் இருக்குது. நம்ம வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்கிற அளவை அப்படியே எடுத்துக்க போகிறோம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதுக்கு வர 1.5 இன்ச்சு அதுக்கு 1.5 இன்ச்சு உங்களுக்கு தெரிய தேவையில்ல. இருக்கிற என்ன அளவு உள்ளே வந்து துணி விட்டுருக்காங்கல்ல, அந்த துணி உள்ளே விட்டுருக்க அளவே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், எடுத்துக்கலாம். ஃபுல் அளவு வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள், 23 இருக்குது ஃபுல் அளவு. இது வந்து நம்ம அப்படியே தான் எடுத்துக்க போகிறோம். நம்ம வந்து இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எந்த துணியும் விட போகிறதில்ல. ஏன்னா நம்ம உள்ள தையல் விட்டுருக்காங்கல்ல, அதுவும் நம்ம சேர்த்து தான் அளவு எடுத்திருக்கோம். அதனால் நம்ம திருப்பி என்ன பண்ண போகிறதில்ல, நம்ம எக்ஸ்ட்ராலாம் நம்ம விட தேவையில்லை. என்ன அளவு இருக்கோ அந்த அளவை வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்படியே எடுத்துக்கணும். சப்போஸ் நீங்கள் ஃப்ரண்ட் சைடு எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டான அளவு தான் நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் மடித்து போடும் போது எடுப்பீங்க. அப்போ தான் வந்து 1.5 இன்ச்சு நம்ம வந்து விடணும். கரெக்டான அளவு பாருங்கள், 20 தான் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம மடித்து போகும்போது 20 + 23 அதில் இருக்குது பாருங்கள். 1.5 இன்ச்சு அதில் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது. அதனால் நம்ம வந்து கரெக்டான அளவும் வச்சுட்டோம்னா நம்ம வந்து இது எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை. நம்ம மடித்து போகும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். மெயினோட அளவு வந்து இந்த அகல அளவு தான் நம்ம மெயினாக பார்க்கணும். எல்லாருக்குமே வந்து இந்த வந்து செஸ்ட்டோட அளவு தான் வந்து இந்த சுடிதாராக இருந்தாலும் சரி, ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இதுதான் முக்கியமான அளவு. இது அந்த அளவு வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம மேலே வந்து எக்ஸ்ட்ரா விடுவோமா மாட்டோமா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுதான் வந்து சுடிதாருக்கும் சரி ப்ளவுஸுக்கும் சரி ரொம்ப முக்கியமான அளவு. இந்த அளவு வந்து நீங்கள் கரெக்டாக எடுக்கணும். இந்த அளவு எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹார்மோனில் பிரச்சனை வராது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம போடும் போது டைட்டாவோ லூஸாவோ ஆகிறதுக்கு காரணமே இந்த அளவு வந்து ரொம்ப கம்மியாக எடுத்தோன்னா டைட்டாக தெரியும். ரொம்ப அங்கே நிறைய விட்டுட்டோன்னா லூஸாக தெரியும். முக்கியமான அளவே வந்து இந்த அளவு தான். இந்த அளவை வந்து நம்ம கரெக்டாக எடுக்கணும். இது வந்து நான் வந்து ஃபுல் அனார்கலி நான் ஒன்று தைக்க போகிறேன். இது வந்து சாதா சுடிதார் தான் இது. ஆனால் இப்போ நான் ஒரு ஃபுல் அனார்கலி தைக்க போகிறேன். அந்த ஃபுல் அனார்கலிக்கு எப்படியெல்லாம் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன்னு நான் பாருங்கள். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிச்சுங்களா? இது புரிஞ்ச உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கீழே ரவுண்டு வந்து நம்ம இடுப்போட அளவு எடுக்கணும். மேலே ஒரு அளவோட ஒரு இன்ச்சு நம்மளுக்கு கம்மி பண்ணிட்டிங்கன்னா இடுப்போட அளவு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆர்மோல் எடுத்துக்கலாம். மெயின் வந்து இடுப்பு, ஆர்மோலு, ஷோல்டரு, நெக்கு இந்த தான். இப்போ ஹார்மோல் வந்து டேப்பு வச்சு பாருங்கள். டேப்பு வச்சு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல கரெக்டான அளவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அகலத்துலேயும் நீட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட எடுத்துக்கலாம். ஸ்கேல் வடித்து நீங்கள் கரெக்டான அளவு எங்கே நிற்கிதோ அங்கே பாருங்கள், டேப்பை வச்சு பாருங்கள். அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். 7 வருது. 7 வந்துச்சுன்னா நம்ம வந்து 6 வந்து ஹார்மோல் வந்து வச்சுக்கலாம். ஷோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஷோல்டர் வந்து இது வந்து முக்கியமாக வந்து ப்ளவுஸ்க்கும் சரி சுடிதாருக்கும் சரி வந்து ஷோல்டர் வந்து இருக்கிற அளவை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து இல்லை 4 வந்திருக்கு, 3 வரும், இல்லை 4 வரும், அந்த மாதிரி அளவுகள் வந்து முக்கியமாக வரும். இது வந்து ஷோல்டர். நெக்கு வந்து மோஸ்ட்லி 2, 3 அந்த ரேஞ்சில் வரும் நெக்கு.
இது வந்து சுடிதாருக்கு கரெக்டாக பொருந்தும் வந்து 2.5 மோஸ்ட்லி 2.5 ஓகே 3 அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த சுடிதாரில் வந்து 3 வச்சுக்கலாம், 2.5 வச்சுக்கலாம். நம்ம வந்து அகலத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஷோல்டர் வந்து 4 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக இப்போ சுடிதாரில் அளவு எடுத்து இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தில் இதை கட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் எழுதுறதை வந்து உங்களுக்கு தெரியணும்னு இதிலே எழுதிட்டேன் நான். நீங்கள் ஒரு பேப்பரில் நீங்கள் ஃபஸ்ட்டு அளவெடுத்து எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. இது வந்து இடுப்போட அளவு. இடுப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணும், 15 வேணுமா 14 வேணுமா? நம்ம வந்து இப்போ அனார்கலின்றதுனால எப்படியோ நம்ம கட்டிங் போடணும், அந்த நடுவில் கட்டிங் போடணும். அதனால் 15.5 14 அந்த மாதிரி நம்ம ரேஞ்சில் வந்து அவங்கவுங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், இல்லை கரெக்டாக அதில் இருக்க அளவே வைக்கணுன்னா அளவு வச்சுக்கலாம். நம்ம வந்து ப்ளவுஸ் எவ்வளோ அளவு இருக்குது, ப்ளவுஸை வச்சு கூட நம்ம வந்து அனார்கலி சுடிதாருக்கு அளவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் சுடிதாரில் தான் அளவு எடுக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ, இடுப்பு அளவு எவ்வளோ இருக்கோ 15 14 16 அந்த ரேஞ்சில் வரும் ஹிப் சைஸு. அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு கஷ்டமே இல்லைங்க. முதல்ல இறங்கும் போது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து வேஸ்ட்டு புடவை இருந்தால் கூட பரவாயில்ல, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட சுடிதாரே அளவு எடுத்து நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். இது வந்து 3/4 அளவு வந்து ஹேண்ட் இருக்குது. இப்போ எனக்கு 3/4 வேண்டாம். எனக்கு நம்மளுக்கு வந்து பாதி அளவு இருந்தால் போதும். ஹார்மோன்லேருந்து ஒரு பாதி அளவு இருந்தால் போதும். அதனால் நான் எவ்வளோ அளவு வேணுமோ நான் அந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஒரு 10 இன்ச்சு கிட்ட நான் வந்து எடுத்துக்கிறேன். நான் எல்போ கிட்ட நிற்கணும் அப்படின்றதுனால நான் பாதி எடுத்துக்கிறேன். நீங்கள் அதை வந்து ஸ்கேலை வச்சு உங்களுக்கு தெரியலன்னா மெஷர் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க அளவு அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிவிட்டேன், இல்லை இதுதான் வந்து சாரீ. இது சாரியை வந்து இப்போ நான் என்னென்ன அளவு எடுத்துருக்கணும் அது எல்லாமே எடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன். எப்படி அளவு எடுத்தேன்னு இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி அளவில் எடுத்து நான் வந்து போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டு பேக் வந்து நம்ம லைனிங்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே எடுக்கும் போது லைனிங்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. லைனிங் வந்து பர்ஃபெக்டாக வந்த அப்புறம் நம்ம மெயின் கிளாத் இருக்குதுல்ல, முதல்ல பார்டருக்கு வந்து பார்டரை கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு முந்தியை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நெக் டிசைனு. இந்த வந்து நெக் டைப்பில் வந்து க்ளோஸ் நெக் வச்சு நெக் டிசைன் வந்து இந்த டிசைன் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதோட லைனிங்கு ஃபஸ்ட்டு லைனிங்கில் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து மேலே போட்டு, ஏன்னா நம்ம அடித்து திருப்ப போகிறோம், அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லைனிங்கை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிசைன் தான் இது வந்து ஃப்ரண்ட்டு. உங்களுக்கு எந்த நெக் டிசைன் பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஷோல்ட்ரு வந்து 4, நெக்கு வந்து 2.5, ஆர்ம்ஹோல் வந்து 7 அந்த மாதிரி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அளவு தான் நான் இப்போ போட்டு கட் பண்ணியிருக்கேன். இது வந்து பேக் சைடு நெக் டிசைன். இது பேக் சைடும் நான் அந்த சாரீலேருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாகவே சாரீ தான், ஒரு பட்டு சாரீ மாதிரி இருக்குது, ஃபேன்சி பட்டு மாதிரி இருக்குது. அந்த சாரியில் தான் கட் பண்ணி, இது ஒரு ஓல்டு சாரீ தான். இந்த மாதிரியில் சாரியில் வந்து அனார்கலி தைக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் பேக் டிசைன் வந்து நான் இப்போ பார்த்துருக்கீங்க. பேக் டிசைன் நம்மளுக்கு இஷ்டம் தான், நம்மளுக்கு என்ன மாதிரி வேணுமோ கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் எப்படின்னா அளவு கட் பண்ணமோ அதே அளவு தான் நம்ம பேக் கட் பண்ணியிருக்கோம். சேம் அதே அளவு தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். நம்மளுக்கு வந்து அனார்கலி தைக்கும் போது இந்த மாதிரி பட்டு சாரியில் பார்க்கும்போது இப்போ தான் ட்ரெண்டிங்காக இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தைக்கலாம். எப்படி அளவு எடுக்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பார்த்து முடிஞ்சிச்சு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்துட்டோம். இப்போ வந்து கீழே பாட்டம் வந்து நம்ம வந்து ஃபில்ட்டு வச்சு தைக்க போகிறோம். பாக்ஸ் ஃபில்ட்டு மாதிரி தைக்கலான்னு இருக்கு. நான் இது வந்து மிச்சமான துணி வந்து எவ்வளோ இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் துப்பட்டாக்கோ கொஞ்சம் எடுத்துட்டேன், ஊனிக்கோ கொஞ்சம் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற துணியை தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். பார்ட்ரு வந்து மெலிசான பார்டராக இருக்குது, சின்னதாக இருக்குது பார்ட்ரு. அதனால் மிச்சம் எவ்வளோ பார்ட்ரு இருக்கோ அதை என்ன பண்ணிக்கலாம், கீழே வந்து அட்டாச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பார்ட்ரை வந்து இருக்கிற பார்ட்ரு அப்படியே விட்டுடுங்க. மிச்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து மேலெலாம் கட் பண்ணணும், அதில் வேஸ்ட்டாக இருக்க பார்ட்ரை வந்து கீழே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபில்ட்டு எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து
2ஆ மடித்து போட்டுக்கலாம். ஒன்னொன்னும் வந்து 2 2ஆ 4ஆ மடித்து போட்டுக்கலாம். ஏன்னா ஃபில்ட்டுக்கும் மேலுக்கும் சேர்த்து வந்து நம்ம அளவெடுக்கணும். இந்த ஃபில்ட்டு நம்ம எப்படி அளவெடுக்கணும்னா, மேலே வந்து நம்ம இடுப்போட அளவு என்ன வச்சோனோ, கீழே இடுப்போட அளவு என்ன வச்சோமோ, அந்த அளவு வந்து நம்ம ஜாயின் பண்ணா அந்த அளவு இருக்கணும். அந்த மாரி நம்ம வந்து ஃபில்ட்ட வந்து அந்த அளவு தான் நம்ம வைக்கணும். இப்போ வந்து நான் பாக் ஃபில்ட்டுன்றதுனால நான் வந்து எவ்வளோன்னு மெஷர் பண்ணி அளவெடுத்து நான் வந்து குண்டூசி எடுத்து குத்திக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தைக்கும்போது ஈஸியா இருக்கும். இல்ல உங்களுக்கு அப்படி வேணாம் அப்படின்னா, நீங்க நார்மல் ஃபில்ட் வைக்கும்போது அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து பாக்ஸ் ஃபில்ட்டு. அந்த லைன்ஸ் போட்டிருக்கேன்ல, 1 விட்டு 1 வந்து நம்ம ஜாயின் பண்ணதா இருக்கும். அந்த மாரி நம்ம தைக்கணும் பாக்ஸ் ஃபில்ட்டுக்கு. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நிறைய வந்து ஃபேஷன் அப்டேட்ஸ் வந்து இருக்குது. எனக்கு வந்து ஃபேஷன் அப்டேட்ஸு, ஆரி ஒர்க்கு அதெல்லாம் வந்து போடுறதுக்கு ரொம்ப விருப்பம். நிறைய ஃபேஷன் அப்டேட்ஸு, ட்ரெண்டிங் சுடிதார், ட்ரெண்டிங் சல்வார்ஸு, அனார்கலி, அதுக்கப்புறம் பட்டேலா எல்லாமே வந்து நம்ம சேனலில் இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள். இது ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணிட்டோமா, இதை வந்து நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்கள் கடைசி வைக்க பாருங்கள் இந்த வீடியோவை. உங்களுக்கு பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனா டவுட்டுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் போடணுன்னு சொல்கிறீங்களோ அந்த மாரி வீடியோஸ் நான் வந்து போடுறேன். நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சாரியில் மிச்சம் இருக்க துணி வந்து இவ்வளோ துணி இருக்குது. இதை நம்ம வந்து துப்பட்டாவாக வந்து மடித்து அடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணணும் தைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து லோயஸ்ட்டு ப்ரைஸில் வந்து நான் தைச்சி கொடுத்துட்ருக்கேன். நம்ம வீட்டிலேருந்து தைக்கிறதால வந்து கம்மி ரேட்டில் தைச்சி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கும் எதனா கஸ்டமைஸ் பண்ணணும், அனார்கலி சாரீலேருந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த சாரியை வந்து நம்ம அனார்கலியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ கட் பண்ணது தான் நான் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள்.